வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜான்வரி 6 அன்னைக்கு ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜான்வரியில் கேட்ட 5th and 6th அன்னைக்கு கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் கேட்டிருந்தாங்க. யூஷுவல் பேட்டர்ன் இல்லாமல் கேட்டிருந்தாங்க. அதாவது கான்ஸ்டியூஷன், பொலிட்டியிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்தும் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இனி கான்ஸ்டபிள் எஸ்ஏ எக்ஸாம் எழுத போகிறவங்க ஹிஸ்ட்ரி அப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டியில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அதுலேருந்து நிறைய கொஷின் வந்திருக்கு. ஸோ இதில் என்னென்ன கொஷின் கேட்டாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக், நன்னீர் ஏரி வந்து உலகிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்னீர் ஏரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்த் அமெரிக்காவில், வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லேக் சுப்பீரியர் தான் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இந்த வேர்ல்டு, லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இந்த வேர்ல்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஏரி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் என்னன்னு தெரியல, என்ன ஏரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டு. மூணாவது கொஷின் பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. ஸோ கங்கையோட கிளை ஆறுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, துணை ஆறுகள். ஸோ நிறைய இருக்குது. கோமதி ரிவர், அப்புறம் யமுனா நதி, அப்புறம் பார்த்திங்கன்னா சான் நதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நிறைய கிளை ஆறுகள் இருக்குது. அதில் அவங்க ஆப்ஷனில் கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா கோமதி ரிவர். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங் விளையாட்டில் எந்த வார்த்தையை வந்து உபயோகப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கொஷின் கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, பொலிட்டியிலேருந்து. ஸோ பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தம் பற்றி அதுலேருந்து ஒரு கொஷின், அடிப்படை உரிமைகள் சட்ட திருத்தம் பற்றின கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ பொலிட்டியிலேருந்து நிறைய கொஷின் வந்து கேட்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலை இணைக்கக்கூடிய கடல் எது? ரெண்டு பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய கடல் வந்து பனாமா கால்வாய். கால்வாய் கேட்டிருக்காங்க. இதில் பனாமா கால்வாய் தான் வந்து பசிபிக் பெருங்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கலையும் இணைக்கக்கூடியது. அடுத்து 3ஆம் பானிபட் போர் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பழைய வேதங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. 4 வேதங்கள். லென்ஸு, சயின்ஸில் லென்ஸ் சம்மந்தமாக 2 கொஷின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சார்மினார் உள்ள இடம் வந்து ஹைதராபாத், தெலுங்கானா ஹைதராபாத்தில் தான் சார்மினார் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறது வந்து எந்த நாட்டிடமிருந்து பாரோ பண்ணாங்க, எந்த நாட்டிடமிருந்து இந்த முறையை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து. அடுத்து ஷெர்ஷா ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஷெர்ஷாவோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபரித் கான் அப்படிங்கிறது தான் ஷெர்ஷாவோட இயற்பெயர். அடுத்து ஆசியாவையும் வடக்கு அமெரிக்காவையும், நார்த் அமெரிக்காவையும் ஏஷியாவையும் பிரிப்பது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிங் ஸ்ட்ரைட்டு தான் வந்து பிரிக்குது ஆசியாவையும் வடக்கு அமெரிக்காவையும். அடுத்து ஹையஸ்ட் பிளேட், உயரமான பீடபூமி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திபெத் பீடபூமி தான். ஸோ திபெத்தன் பீடபூமி தான் வந்து உயரமான பீடபூமி. கிளிமாஞ்சாரோ மலை வந்து எங்கே இருக்குது, எந்த கண்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்குது கிளிமாஞ்சாரோ மலை. எந்த மாநிலத்தில் காடுகள் அந்த மாநிலத்தோட அதிக பகுதியாக இருக்குது, பார்ட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருக்குது, காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா மிசோரம் அப்படிங்கிறது. அடுத்து டெல்லியில் உள்ள பகுதி அல்லாதது. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சில இடங்கள், டெல்லியில் உள்ள சில இடங்கள் கொடுத்து இதில் எது டெல்லியில் இல்லாத இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலிஃபென்ட் கேவ் அப்படிங்கிற இடம் டெல்லியில் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதி இல்லாத போது, அவர் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும்போது யார் வந்து ஜனாதிபதியோட வேலைகளை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் தான் செய்வார். அடுத்து வந்து ட்ரிப்ளிங் அப்படிங்கிறது வந்து எந்த விளையாட்டோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபுட்பால். ஸோ இந்த மாதிரி விளையாட்டோட தொடர்புடைய வேர்ட்ஸு இல்லை என்ன டேர்ம் வந்து விளையாட்டோட தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து சம்மர் யூத் ஒலிம்பிக் எங்கே நடந்துச்சுன்னா அர்ஜென்டினா. காமன்வெல்த் கேம் 2018 ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு. அடுத்து ஸ்லேவ் ஜெனரல் டு அலாவுதீன் கில்ஜி. ஸோ அலாவுதீன் கில்ஜியோட அடிமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் கஃபூர் அப்படிங்கிறவர். அடுத்து பிடி உஷாவோட நிக்நேம். இந்த நிக்நேம் வந்து இந்த தடவை ஆர்பிஎஃப் எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிளில் எல்லா எக்ஸாம்லையுமே கேட்குறாங்க. ஸோ முக்கியமாக பிரபலமாக இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சன், அது என்ன ஸ்போர்ட்டாக வேணா இருக்கலாம், அவங்களோட நிக்நேம் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ பிடி உஷாவோட நிக்நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிடி உஷாவுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் கேர்ள், பயோலி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற மாதிரியான பேர்கள்லாம் இருக்குது. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பயோலி எக்ஸ்பிரஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடி உஷாவுக்கு பயோலி. ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா லாக்டிக் அமிலம் எந்த பொருட்களில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பால் பொருட்களில் தான் அதிகமாக இருக்குது. அடுத்து சுந்தரவன காடுகள் வந்து சுந்தர்பன் நேஷ்னல் பார்க் தேசிய பூங்கா வந்து எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி
கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெயிண்டர் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ பார்பர் முடிவெட்டுறவங்க வந்து சிசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெயிண்டர்னா ப்ரஷ்ஷு, பார்பர்னா சிசர்ஸ். அடுத்து குளிர்கால பயிர் எது? வின்டர் சீசனில் என்ன மாதிரியான பயிர்கள் போடுவாங்கன்னா ராபி பயிர். அது இது கோடை காலத்தில் வந்து காரிஃப் பயிர்கள். சச்சின் வந்து எந்த நாட்டுக்கு எதிரான விளையாட்டில் தன்னோட 100வது சர்வதேச சதத்தை எடுத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷ்க்கு எதிரான விளையாட்டில் தான் 100வது இன்டர்நேஷ்னல் செஞ்சுரி வந்து எடுத்திருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா மென்ஸ் US ஓப்பன் 2018 யார் வின் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நொவாக் ஜோகோவிக் அவர்கள் தான் வந்து மென்ஸ் US ஓப்பன் 2018 வின் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, முக்கியமான வேர்ட்ஸ், நாக் அவுட் அப்படிங்கிற வேர்டு வந்து வார்த்தை வந்து எந்த விளையாட்டில் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, பாக்ஸிங்கில். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேட்வே ஆஃப் நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. கேட்வே ஆஃப் நார்த் ஈஸ்ட் வந்து கவுஹாத்தி அப்படிங்கிறது. இது வந்து இந்தியா கேட்டுனா டெல்லியில் இருக்குது. கேட்வே ஆஃப் இந்தியா, இந்தியாவோட கேட்வேங்கிறது வந்து மும்பையில் இருக்குது. அதே இது சவுத் இந்தியாவோட கேட்வே. ஸோ ஒவ்வொரு ரீஜனுக்குமே வந்து கேட்வே வச்சுருக்காங்க. சவுத் இந்தியாவோட கேட்வே வந்து சென்னை. ஸோ நார்த் ஈஸ்டோட கேட்வே வந்து கவுஹாத்தி, இந்தியாவோட கேட்வேனா மும்பை, நார்மலாக இந்தியா கேட்டுனா டெல்லியில் இருக்குது. அடுத்து மெய்டன் ஓவர் அப்படிங்கிறது வேர்டு வந்து எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா கிரிக்கெட்டில். அடுத்து ராஜ்யசபாவோட முதல் தலைவர், ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா, சேர்மன் யாருன்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் ராஜ்யசபாவோட ஃபஸ்ட்டு சேர்மன். அடுத்து மத்திய மற்றும் மாநில அரசு பற்றி எந்த அட்டவணையில் கூறப்பட்டிருக்கு? பொலிட்டியிலேருந்து எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க. ஸோ 7வது அட்டவணையில் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குறைந்த பாலின விகிதம், லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஹரியானா. ஸோ ஹரியானாவில் தான் குறைந்த பாலின விகிதம் உள்ள மாநிலமாக இருக்குது. அடுத்து தியான்சந்த் அப்படிங்கிறவரோட நிக்நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. த விசார்ட் அப்படிங்கிறது தான் தியான்சந்த் அவரோட நிக்நேம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட 29வது மாநிலமாக பிரிக்கப்பட்டது வந்து தெலுங்கானா. இப்போ ரீசெண்டாக தானே தெலுங்கானா வந்து 29வது மாநிலமாக மாறி இருக்கு. அடுத்து ESICயோட எக்ஸ்பேன்ஷன் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறதா. அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட பதவி காலம் 6 ஆண்டுகள் வரைக்கும் அவர் பதவியில் இருக்கலாம், இல்லைன்னா 65 வயசு வரைக்கும் அவர் பதவியில் இருக்கலாம். உங்கள் ரத்தத்தை தாருங்கள், நான் சுதந்திரம் பெற்று தருகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனை சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து லோக்சபா சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபா மெம்பர்ஸ் தான். ஸோ லோக்சபா உறுப்பினர்கள் தான் அவரோட அந்த லோக்சபாவுக்கான சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக உருவாக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக். ஸோ நித்தி ஆயோக் வந்து எதுக்கு பதிலாக மாற்றாக உருவாக்கப்பட்டதுன்னா பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக. ஹீலியத்தோட அணு எண் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2. அடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சாந்து இருக்குல்லையே அதோட கெமிக்கல் நேம் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ CaSO4 12H2O, கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படிங்கிறதான் இதுக்கு ஆன்சர். அடுத்து உகாய் டேம் அணை வந்து எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ சுனில் ஹெட்ரி அப்படிங்கிறவர் வந்து எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்னா ஃபுட்பால், கால்பந்தோட தொடர்புடையவர். இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஃபாரஸ்ட், அதாவது சர்வதேச ஆண்டு, அதாவது என்ன சொல்கிறது, காடுகளுக்கான சர்வதேச ஆண்டு அப்படின்னு சொல்லி UNO டிக்ளேர் பண்ண வருடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2011. ஸோ 2011 தான் வந்து காடுகளுக்கான சர்வதேச வருடமாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து சென்ட் ஜார்ஜ் ஸ்டேடியம் வந்து எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனோட நிக்நேம் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அண்ட் பொலிட்டி அண்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் அடுத்த எக்ஸாம் எழுத போகிறவங்க பொலிட்டிலையும் ஹிஸ்ட்ரியிலையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.